ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அப்பள பஜ்ஜி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் கிராசரி ஐட்டம்ஸ், ஹேண்ட்மேட் அண்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், மொபைல் அண்டு கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், பூஜா ஆக்சசரிஸ், பியூட்டி அண்டு பர்சனல் கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவுமே ஆஃபர்ஸோட லோ ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க. இது கூடவே ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அப்பள பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடல மாவை ஒரு சின்ன கப்பால் 1.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 அப்பளம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட எடுத்துக்கோங்க. இப்போது அப்பளத்தை ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. சேம் சைஸாக வச்சு உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்பவுமே ஈஸி, டைமே நமக்கு சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு கெஸ்ட் வந்தாங்கன்னா ஈஸியாக செஞ்சு கொடுக்கறதுக்கும் செம்மையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இந்த அப்பள பஜ்ஜி. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணாங்க தான் நமக்கு தண்ணி ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும். இதில் தேவையான அளவு 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் அழகாக. ஸோ பஜ்ஜி மாவோடைய பதம் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு பஜ்ஜி மாவு பதத்து வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எண்ணெய் சட்டி போட்டு அது சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லாவே சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பஜ்ஜி மாவில் அப்பளத்தை நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த அப்பளத்தை டிப் பண்ணி எண்ணெய் சட்டியில் போட்டுடலாம். இந்த மாதிரி 1 பை 1 போடுங்க. போட்டு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு சைடு வெந்ததும் இது நீங்கள் பரட்டி போடணும். எப்படி பரட்டி போட்டுருங்க. நல்லாவே பொன்னிறமாக செவந்து நம்மளுக்கு வரணும். நல்லாவே செவக்கணும், நல்லாவே வெந்துரு வரட்டும். ஸோ வெந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி பரட்டி விட்டுட்டே இருங்க. எல்லா சைடும் ஈக்குவலாக வேகணும், அதுதான் நமக்கு டேஸ்ட். எந்த வெஜிடபிளும் இல்லை பஜ்ஜி போடுறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஈஸியாக அப்பளத்தை வச்சு பஜ்ஜி போட்டுடலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்லேயோ அட்டகாசமாக இருக்கும். டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட 5 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எல்லாருக்குமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், பஜ்ஜி ரெடி. இப்போ இதை நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.